இன்று ஒரு முக்கிய தகவல் என்ற அடிப்படையில் கே தண்டபாணி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பேசுகின்ற தலைப்பு இந்தியாவுடைய பிரதம மந்திரி மோடிஜி மற்றும் 2047 என்ற தலைப்பில் பேச உள்ளேன். நம்முடைய நாட்டினுடைய தனிப்பட்ட முறையில் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து இந்திய நாட்டினுடைய மக்களுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் பாடுபட்ட வரிசையிலே முதலாவதாக மகாத்மா காந்தியடிகள், இரண்டாவதாக சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சமஸ்தானம் ஒன்றிணைத்து ஒரு ஒற்றுமை இந்தியாவை நிலையாட்டினார். அடுத்ததாக மூன்றாவதாக ஐயா அப்துல் கலாம் நம்முடைய பிரசிடென்டாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டுடைய நலனை கருதி நிறைய நாட்டினுடைய நலனை கருதி 2020 மிஷன் என்ற ஒன்றை கட்டுரை ஒரு புக்கை எழுதி எல்லா இளைஞர்களையும் மக்களையும் ஊக்குவித்தார். அதற்கு அடுத்தாற்போல் தற்போது இந்த மாடர்ன் இந்தியாவிலே, நவீன இந்தியாவிலே நம்முடைய மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் இந்த இந்திய நாட்டை ஒரு வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இரவும் பகலுமாக நிறைய திட்டங்களை வகுத்து இந்தியா ஒரு உலக வல்லரசாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்கும் வகையிலும் மக்களுடைய நலன்கள், மக்களுடைய ஜிடிபி, மக்களுடைய வருமானம், தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வருமானம் உலக அளவிலே உயர்த்த வேண்டும் என்ற முறையிலும் நிறைய திட்டங்களை தீட்டி வகுத்து ஒரு அழகான நவீன இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தி வல்லரசாக வேண்டும். 2047 வருடத்திலே 2047 என்ற இடத்திலே சென்று நம்முடைய இந்தியா ஒரு அமெரிக்கா, ரஷ்யா போன்று ஒரு வல்லரசு தன்மை பெற்றதாக வல்லரசினுடைய கோட்பாடுகளையும் விதிகளையும் நிறைவேற்றக்கூடிய அளவிலே வலம் வர வேண்டும் என்று ஒரு தனிப்பட்ட மனிதராக இன்று போராடி கொண்டிருக்கின்றார். இந்த போராட்ட காலத்தில் நம் இந்திய மக்கள் யார் என்றால் இந்தியாவுடைய சிட்டிசன், இந்தியாவுடைய குடிமக்கள் அனைவரும் இந்திய மக்களே. அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் சரி, மலையாளிகள் இருந்தாலும் சரி, ஆந்திரர்களாக இருந்தாலும் சரி, மராட்டியர்கள் இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்திய குடிமை பெற்றிருந்தால் அவர்கள் இந்தியர்கள் தான். எனவே ஒரு இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றால் இந்தியாவுடைய ஜாதி சமயங்கள் ஒழிக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை நம்முடைய இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்ற நமது பிரதமருடைய மோடிக்கு உறுதுணையாக ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயநலனையும் தன்னுடைய ஜாதி மத பேதங்களை மறந்து கம்யூனிட்டி டென்ஷன், கம்யூனிட்டி ஸ்ட்ரெஸ், கம்யூனிட்டி ரயாட்ஸ் இவையெல்லாம் மறந்து ஒவ்வொரு மனிதனும் இந்தியன் என்ற முறையிலே இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற தனிப்பட்ட மனிதர் நமது வாழ்கின்ற பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நம்ம வலது கையாக இருந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடிமகனும் தம்முடைய ஜாதி இனம் பாகுபாடுகளை மறந்து அவை தனிப்பட்ட முறையிலே இருந்து கொள்ளலாம். ஆனால் இந்தியா என்று வரும்போது இந்திய பொருளாதாரம், இந்திய நாட்டினுடைய மக்களுடைய நலன், இந்தியாவுடைய திட்டங்கள் நிறைவேற ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கடமையை செய்ய வேண்டும். எனவே இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனும் நம்முடைய முடிந்த வரையில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பக்கம் என்று இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவை 2047 வல்லரசாக பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்று உரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.